வணக்கம் நண்பர்களே. டெலிவரி டேட் நெருங்கிடுச்சு, இல்லை டெலிவரி டேட் வந்துடுச்சு, ஆனாலும் இன்னும் பெயின் வரல. பெயின் வர என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. பொதுவாகவே பிரசவ காலம் அப்படிங்கிறது 10 மாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரசவ காலம் 10 மாதங்கள், அதாவது ஒரு மாதத்துக்கு 28 நாள் அப்படின்னு சொல்லிட்டு 10 மாதங்கள் 280 நாள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ மென்சஸ் ஆனீங்களோ அதுலேருந்து எப்போ 280வது நாள் வருதோ அந்த டேட்டு தான் உங்களுக்கு டியூ டேட்டாக டாக்டர் கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே டாக்டர் டியூ டேட் கொடுத்த அன்றைக்கே டெலிவரி ஆகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. 15 நாட்கள், அதாவது 2 வாரங்கள் முன்ன பின்ன இருக்கும். ஒரு சிலருக்கு 21 வாரங்கள் கூட முன்ன பின்ன இருக்கும். பொதுவாகவே பிரசவ காலம் 37 வாரங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ வேணால் எதிர்பார்க்கப்படும். 37 வாரங்கள் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் டெலிவரி பெயின் வரல, 37, 38, 39 வாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நிப்பிள் ஸ்டிமுலேஷன், அதாவது உங்களோட மார்பக காம்புகள் இருக்கு இல்லையா, அந்த மார்பக காம்புகளை நீங்கள் இழுத்து விடணும். உங்களால் எத்தனை டைம் பண்ண முடியுமோ அத்தனை டைம் இழுத்து விட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகி அது மூலமாக உங்களுக்கு டெலிவரி பெயின் வரும். அதுக்கடுத்து செக்ஷுவல் ஆக்ட். நீங்கள் இந்த டைமில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் நீங்கள் உடல் செக்ஷுவல் ஆக்டில் இருந்தீங்க அப்படின்னா அது மூலமாக ப்ரோஸ்டாக்லாண்டின் அப்படின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது மூலமாக உங்களுக்கு டெலிவரி பெயின் வரும். அதுக்கடுத்து பெர்னியல் மசாஜ். உங்களோட பிறப்பு உறுப்பு இல்லையா, பெண் உறுப்பு, அதை நீங்கள் வெந்நீரில் குளிக்கும்போது நல்லா மசாஜ் பண்ணுறது. வெந்நீர் எடுத்து குளிக்கும்போது எந்த அளவுக்கு உங்களால் அடியில் மசாஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக குழந்தையோட தலை இடுப்பு எலும்புக்குள்ளே இறங்கி கீழே வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து நடைப்பயிற்சி. நீங்கள் எந்த அளவுக்கு வாக்கிங் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட குழந்தை சீக்கிரமாக இடுப்பு எலும்புக்குள்ளே தலை இறங்கி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் 40 வாரங்கள் ஆகிடுச்சு, அதாவது 280 நாள் ஆகிடுச்சு, இன்னும் உங்களுக்கு டெலிவரி பெயின் வரல அப்படின்னா நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் உங்கள் டியூ டேட் வந்துருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா டாக்டரே உங்களுக்கு செயற்கையாக பெயின் வரதுக்காக இன்ஜெக்ஷன், ஆக்சிடோசின் அப்படின்ற இன்ஜெக்ஷன் போட்டு பெயின் வர வச்சு நார்மல் டெலிவரி பண்ணிடுவாங்க. அதனால் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.